பேர் அதை செய்வதே இல்லை. இன்றைக்கு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி பல ஆராய்ச்சிகள் அந்த நீராகாரத்தை வைத்து செய்திருக்காங்க. இவ்வளவு பெரிய புத்தகம் போட்டிருக்காரு. வெறும் நீராகாரம் எப்படியெல்லாம் ஆய்வில் என்னெல்லாம் முடிவு கொடுத்திருக்கு. பாக்டீரியாவை எப்படி கொடுக்குது, உடலோட எதிர்பார்ட்டில் எப்படி கொடுக்குது, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க. சாப்பிட்டோடனே டாய்லெட் போயிட்டு வருவாங்க. காலையில டாய்லெட் போவோம் சார், அப்புறம் காலையில காப்பி குடிச்சோடனே ஒரு தடவை போயிட்டு வரணும், சாப்பிட்டோடனே ஒரு தடவை போயிட்டு வரணும்னு சில பேருக்கு இருக்கும். அந்த IBS சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோத்துக்கு நீராகாரம் மிகச்சரியான மருந்து. இல்ல வயிறுல தானா புண்ணாகுது, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படிம்பாங்க. குழந்தைகள் முதல் நடுவுல வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கும் கிரான்ஸ் டிசீஸ்னு. அந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் கிரான்ஸ்ல எல்லாம் மருத்துவத்தோடு இணையாக செய்ய வேண்டிய விஷயம் அந்த நீராகாரம். நம்ம ஏன் வாரத்துக்கு ஒரு 2 நாள், இப்ப ஜனவரி விட்டுருவோம், இன்னொரு 15 நாள்ல வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிடும் சேலத்துல. பிப்ரவரியில ஆரம்பிச்சா அடுத்த அக்டோபர் வரைக்கும் இங்க கொளுத்தி தான் அடிக்கும் வெயில். அப்ப அந்த வெயில் காலத்தில் காலையில நம்ம குடிக்க வேண்டிய